திமுக சார்பா வந்து விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கொள்கை எதிரியா நாங்க வந்து பாஜகவையும் திமுகவையும் பார்க்கிறோம்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா உங்க கூட்டணியில இருக்க அதிமுக பத்தி அவர் எதுவுமே சொல்லல. அது எப்படி பாருங்க? குறிப்பா இது மாதிரி புதியதாக உருவாகக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் பயணிப்பார்கள். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் மாற்றங்களை தேர்தல் அரசியல் மாற்றித் தரும், அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அப்பதான் அவங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுவார்கள். அவர்களுக்கு இந்த நிலைப்பாட்டின் மாற்றங்களை உணர வைப்பது யார் என்றால் அது மக்கள் தான். மக்கள் உணர வைப்பார்கள். சரியான நிலைப்பாட்டில் பயணிக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டவர்களே என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னால் மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் திமுகவின் எதிர்நிலைப்பாட்டில் பயணித்தவர். இன்றைக்கு திமுக கூடயே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் நிலைப்பாட்டில் அவர் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டார். அதுபோன்ற திரு விஜயகாந்த் அவர்களின் கட்சி தனியாகவே தேமுதிக எப்பவுமே தனியாகவே போட்டியிட்ட காலமும் உண்டு. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி அவர்கள் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு மாறி இருக்கிறார்கள்.